ஜூன் 22 தளபதி பிறந்த நாளை முன்னிட்டு பல நிகழ்ச்சிகள் நடத்தலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் எதிர்பாராத விதமா பெரியபாளையத்துல அமோனியா கசிவு ஏற்பட்டு 2 மக்கள் இறந்திருக்காங்க. 70க்கும் மேற்பட்டவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கான விடயங்கள் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நம்ம தொகுதி எம்எல்ஏ நிறைய விஷயத்த அதுக்காக என்னென்ன பண்ணோமோ அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொறுப்பு அமைச்சர் குமார் அவர்கள் சிறப்பான முறையில செயல்பட்டு இருக்காங்க. அமைச்சர் பர்வேஸ் அவர்கள் நேத்து பார்த்துட்டு இன்னைக்கு சட்டமன்றத்துல அதுக்கான தீர்மானத்தை போட்டுட்டு இருக்காங்க. அமைச்சர் ஷாஜஹான் IUML சேர்ந்த ஷாஜஹான் அவர்களும் நேத்து போய் அந்த மக்களை பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னைக்கு ஜூன் 22 தளபதி பிறந்த நாள். இன்னைக்கு நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். ஆனா எல்லா நிகழ்ச்சிகளையும் நாங்க தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த இறந்த மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் கருப்பு கொடி குத்தி எல்லோரும் தங்களுடைய மௌன அஞ்சலிய செலுத்தினாங்க. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட இளைஞர் அணி இணை அமைப்பாளர் இந்த நிகழ்ச்சிகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணாரு. அவர் நம்ம கூட தான் இருக்காரு. இப்போ நம்ம அவர்கிட்ட இந்த விடயங்களை பத்தி கேட்க போறோம். நாங்க தளபதி பிறந்தனால பட்டாசு வச்சு கேக் வெட்டி ஸ்வீட் கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் கொண்டாடாம இந்த நிகழ்ச்சியை யூஸ்ஃபுல்லா, அதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது பிளட் டொனேஷன்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக இந்த ஃபங்க்ஷனை இந்த ப்ரோக்ராமை என்னால கேன்சல் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணதுனால இந்த ப்ரோக்ராம் நடக்க வேண்டியதா போச்சு. இது இன்னும் சிறப்பா நடந்திருக்கும், இன்னும் எல்லாரும் சிறப்பு வச்சிருப்பாங்க. பட் அந்த இன்சிடென்ட் நடந்ததுனால இதை கொஞ்சம் சிம்பிளா பிளட் டொனேஷன் கேம்போட இதை முடிச்சுக்கிறது. இந்த ஒரு விஷயத்தால நாங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்திட்டு இந்த பிளட் டொனேஷன் கேம்பை நடத்திடுறோம். இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்து இருக்கு இல்லையா, இதுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கை எம்எல்ஏ எந்த மாதிரி மூவ் ஆன் பண்ண போறாரு, இதை பத்தி ஏதாவது உங்ககிட்ட பேசியிருக்காரா? நேத்துல இருந்து எம்எல்ஏ கிட்டத்தட்ட 2 ஹாஸ்பிட்டலுக்கும் மாத்தி அந்த வேலையா மட்டும் தான் சுத்திட்டு இருக்காரு. வீட்டுக்கு கூட போல. எல்லாரையும் தொகுதியில இருக்க எல்லா நிர்வாகிகளையும் அங்க வர வச்சு அந்த ஒர்க்கை தான் பாத்துட்டு இருக்காங்க. யாரும் தூங்கல. நேத்துல இருந்து காலையில 5:30 ஃபோன் பண்ணி எல்லாரும் வேல்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கான ப்ராசஸ் தான் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால இதுக்கு மேல எதையுமே செய்ய முடியாது. அவரோட ஃபுல் எஃபோர்ட் இதுக்காக போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது. 2வது இந்த இன்சிடென்ட் நடக்குது. இது போல பல இன்சிடென்ட் நடக்குது. எம்எல்ஏ அவர்கள் இதுக்கு தீர்வு கொண்டு வகையில என்னென்ன நிகழ்ச்சிகளை பண்ண போறாரு, மக்களுக்கு எப்படி அவேர்னஸ் கொடுக்க போறாரு? இந்த பாலியலுக்கு எங்களாண்ட இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இதுக்கான விழிப்புணர்வு முகாம எல்லா ஏரியாலையும் எல்லா ஊராட்சியிலையும் செய்யணும்ன்றது எங்களாண்ட முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனா அது நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதனால அது கொஞ்சம் தள்ளி போயிருக்கே தவிர எல்லா எலிமெண்டரி ஸ்கூல் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அதுக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்த போறதா சொல்லியிருக்காரு. கூடி சீக்கிரத்துல அந்த விழிப்புணர்வு முகாம் நடக்கும். இனி வரும் காலங்கள்ல கும்மிடிப்பூண்டி தொகுதியில இது போல எந்த ஒரு விஷயமும், கும்மிடிப்பூண்டியில மட்டும் இல்ல முழு தமிழ்நாட்டிலையும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு தளபதி முதல்வர் விஜய் அவர்கள் தீர்மானம் எடுக்க போறாரு. அதுக்கான அவேர்னஸை மக்களுக்கு கொடுக்க போறாரு. இனி நல்லாட்சி நடக்கும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்.